ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எனக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. இது ஒரு சூப்பரான மூவி. வாங்க மூவிக்குள்ளே போகலாம். ஹீரோயினை தான் வந்து இவர் பிடிச்சி தள்ளி விட்டுட்டாரு. சும்மா நல்ல மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. காசுக்காக தானே உன் பாய் ஃப்ரெண்டு போய் நீ வித்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு வர கண்ணு தெரியாதா, அதனால வந்து இவர் ரொம்ப கேவலமாக பேசிடுறாரு. அப்போ தான் வந்து ஹீரோயின் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாங்க. என்னன்னா வந்து இங்கே ஒரு ஆள் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து அந்த பையன் இருக்கான்ல, அதான் ஹீரோ தான் சொல்கிறாரு, உன் பாய் ஃப்ரெண்ட் வந்து நான் கேள்விப்பட்டேன் பிளட் வந்து ரீசெண்டாகவே கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். இன்னொரு டைம் அவன் கொடுத்தானா வச்சுக்கவே அவனுக்கு வந்து ஹெச்ஐவி இருக்கிறவங்களோட பேஷண்டோட நீடில வந்து அவனுக்கு குடுத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குத்தனா என்ன ஆகும் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வேணாம் வேணாம், அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க, அப்படியெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அவன் செத்துருவான், அவனுக்கு நிறைய டிசீஸ்லாம் வந்துடும், உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் கெஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படியா, நீ என்ன கெஞ்சி கேட்கறியா, அப்பனா நான் சொல்றது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நீ அவனை வந்து பிரேக்கப் பண்ணிடு, என் கூடயே நீ இரு, சரியா, அப்ப வேணா நான் அவனை விடுறத பத்தி யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. இந்த பிளாஷ்பேக் தான் ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு இல்ல நான் அப்படி இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க ஸ்டிக் எடுக்க போறாங்க. ஆனாலுமே இவர் ஸ்டிக்கை வந்து தள்ளி விட்டுறாரு. அப்படி தேடிட்டே இருப்பாங்க. அப்பதான் ஒரு ஷோவை வந்து தொடுவாங்க. தொட்டதுக்கு அப்புறம் தான் யாருன்னு பாக்கலான்னு பாப்பாங்க. கடைசியில வந்து ஹீரோ தான் வந்துருவாங்க. ஹீரோவும் தான் வந்ததுக்கு அப்புறமா என்ன இங்க பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஒழுங்கா ஓடிடுன்னு சொன்னங்காட்டி அவர் ஓடிடுவாரு. நீயா, நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஆமா நான் வந்துட்டேன், நீ கொஞ்சம் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வந்து தூக்கி விடுவாரு. அப்ப ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. என்னன்னா வந்து அவங்க நூடுல்ஸ் கொடுப்பாங்க, இவரு தான் இவங்க வந்து தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டதுக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம், ஏன் இப்படி சொல்றீங்க, என்னாச்சுன்னு கேட்பாங்க. இல்ல நீ விடு, உன் கூட இருக்கிறது வந்து எனக்கு சுத்தமா வந்து பிடிக்கல, நீ இல்லாட்டியே லைஃப் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என் பேரண்ட்ஸ் வந்து உன்னை காமிச்சாங்க, உன்னை வந்து ஒரு கைட் டாகா மட்டும் தான் காமிச்சாங்க, நான் தனியாவே இனிமேல் இருந்துக்கிறேன், நீ எங்க சொத்துக்காக தான் நீ எங்க கூட இருக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து தப்பா பேசிடுவாங்க. அது வந்து அவருக்கு வந்து இல்லன்னு சொல்லிட்டு அவரும் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து இல்ல நான் வேற யாராவது நல்ல ரிச்சான பையனை பார்த்து கண்டுபிடிச்சிக்கிறேன், நீங்க இருக்காத போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் சத்தியமாக்க சொத்துக்காகலாம் ஆசைப்படலன்னு சொல்லிட்டு இவரு கெஞ்சி பார்ப்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வீட்டு விட்டு துரத்தி விட்டுருவாங்க. இந்த பிளாஷ்பேக் நினைச்சு பார்த்துட்டு தான் வந்து சாரின்னு சொல்லிட்டு ஹீரோ காலை பிடிச்சி வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க. அழுகாத, அதெல்லாம் முடிஞ்சு போனது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்து அப்படியே ஹக் பண்ணிப்பாங்க. ஹீரோயினை வந்து அப்படியே வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அங்க ஆன்டி தான் வந்து நீ கடைசியா வந்துட்டியா வா உள்ள அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. அப்பதான் வந்து நம்ம எங்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. கடைசியா வந்து நீ வந்து லூ வீட்டுக்கு தான் வந்திருக்க, உங்க வீட்டுக்கு தான் வா உள்ள அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிடுவாங்க. இந்த வீடா, இந்த வீடு எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இந்த வீடை வந்து உனக்காக வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியே இவன் வந்து வாங்கி வச்சுட்டான், இவனோட ஃபர்ஸ்ட் கோல்டுல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இவரோட ஃபர்ஸ்ட் சேலரிலேயே வந்து இந்த வில்லாவை தான் வாங்கியிருக்கிறாரு. அதுதான் வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலி இது ஏற்கனவே வந்து ஹீரோயினோட பழைய வீடு தான். அப்பதான் வந்து ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் வேற நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா வந்து சின்ன வயசுலயே வந்து அவங்க அப்பா அம்மா போனதுக்கு அப்புறமா வந்து அங்க நிறைய பேர் ஏமாத்தி வந்து ஹீரோயினை இவரே வந்து வெளியே துரத்தி விட்டுருவாங்க. உனக்கே கண்ணு தெரியாது, உனக்கு இவ்வளவு பெரிய சொத்தா தரமாட்டேன்னு சொல்லிட்டு இது பண்ணிருப்பாங்க, நீ அந்த குடும்பத்துக்கு மூத்த பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப டீஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப வந்து நம்ம ஹீரோ வந்து ஒன்று சொல்லுவாரு, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா ஒரு நாள் இந்த வீட்டை வாங்கி தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. வாங்கி வச்சிருப்பாரு. அப்பதான் ஹீரோயின் அப்படியே வந்து கடைசியா நீ சொன்னதை வந்து செஞ்சுட்டேல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஆமா வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போவாங்க. அப்படியே ரூம்ல உட்காந்துட்டு எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி எல்லாமே இருக்கு, எதுவுமே மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்னொன்னையுமே அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஏன் எனக்கு ஒன்றும் தூக்கமே வரல, அவனுமே ஹீரோவுமே வரல, ஏன் இவ்வளோ நேரமா வரல, போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து போறாங்க. ஹீரோ வந்து யார்ட்டையோ கால் பேசிட்டு இருப்பாரு, நான் சொன்னதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம என்கேஜ்மெண்ட் ரிங்கையும் வாங்கி வை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் கேட்டுட்டு வந்து என்கேஜ்மெண்ட் ரிங்கா, இவங்களுக்கு தான் என்கேஜ்மெண்ட் ரிங்குன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நிமிஷம் வந்து இமேஜின்ல இருப்பாங்க. அப்ப இவங்களோட ஸ்டிக்கோட சவுண்டு கேட்டுரும். சவுண்டு கேட்டதுக்கு அப்பதான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாப்பாரு. நீ எப்படி இங்க வந்த, இந்நேரத்துல என்ன பண்ற, ஏன் தூக்கம் வரலையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இல்ல எனக்கு தூக்கம் வரல, அதனாலதான் உன்னதான் நான் தேடிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்போதான் வந்து ஹீரோ வந்து சொல்லுவாரு, இத்தனை வருஷமா 5 வருஷமா என்னாச்சுன்னு அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன்னு ஹீரோயின் சொல்ல வருவாங்க. போதும் நிறுத்து, பாஸ்ட பத்தி எல்லாம் ஒன்னும் பேச தேவையில்லை, உனக்கு கொஞ்ச நாள்ல பர்த்டே வருது இல்ல, அந்த பர்த்டே அப்ப நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிடுவாங்க.
ஹீரோயினுக்கு பர்த்டே வந்துடும். ஹீரோயினும் என் ஃப்ரெண்டு தான் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. நீ இன்னைக்கு எவ்வளோ தெரியுமா அழகா இருக்க, இத்தனை வருஷமா என்ன நீ மேக்கப் போட விட்டதே இல்லை, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் விடுற அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. போதும் எனக்கு கிண்டல் பண்ணனது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன இன்னைக்கு நீ அக்கெல்லாம் படுற, உன் வீடுலாம் வந்து திரும்ப கிடைச்சிருச்சாமா, ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா வந்து ஹீரோயின் கூட தான் இவருக்கு என்கேஜ்மெண்ட்னு நினைச்சுப்பாங்க. கடைசியில ஹீரோவே வந்து ஸ்டேஜ்ல ஏறி வந்து பேசுவாரு. வந்தவங்களெல்லாம் வெல்கம் பண்ணுவாரு. வெல்கம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து எனக்கு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே உன்னதான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என் ஃபியான்சி வந்து இங்க கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து கையை நீட்டுவாரு. ஹீரோயின் அப்படியே எந்திரிச்சு நிற்பாங்க. ஹீரோவுமே அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே வந்து ஒன்னொரு பொண்ணுகிட்ட தான் கை நீட்டுவாரு. இவ பேரு தான் வந்து ஷியு. அவ்வளவுதான் வந்து கூப்பிடுவாங்க. அது அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். என்னடா அது இப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து இந்த ஷியூன்னு ஒருத்த வந்து வருவா. இவ தான் வந்து ரொம்ப கெட்டவ. இவ கூட தான் வந்து இவனுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆகும். வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க, பர்ஃபெக்ட் பேர் இது அதுன்னு சொல்லிட்டு பேசிப்பாங்க. வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தான் வந்து கூட்டிட்டு வருவாங்க. இங்க பாத்தியா, இவ தான் வந்து இனிமேல் உங்க சிஸ்டர் இல்லா, நான் உங்க பர்த்டேக்கு விஷ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொந்த சிஸ்டரா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொந்த சிஸ்டர்லாம் இல்ல, சின்ன வயசுல வந்து இவங்க ஃபேமிலி தான் வந்து என்னை பாத்துக்கிட்டாங்க, இவங்க தான் என்னை பாத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியா, சரி, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்த்தா கண்ணு தெரியாது போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இவங்க பிரிட்டியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நாங்க இங்க வந்திருக்கிறோம், என்ன சிஸ்டர் இன்லாவா இருக்கிறீங்க, ஒரு கங்க்ராச்சுலேட் கூட சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். சிஸ்டர் இன்லானே கூப்பிடுங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டே போதும்டா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. பிரதர் சிஸ்டர் இன்லா ரெண்டு பேருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அப்பதான் வந்து அவளுமே வந்து என்ன சொல்லுவானா, சரி ஹீரோயின் காதுல போய் ஹீரோ சொல்லுவான், நான் 10 வருஷமா வந்து கைடாக இருந்தேன், இப்போ எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நீயே கங்க்ராச்சுலேட் பண்ற பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படியே ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி கோவம் வந்துடும். அப்பதான் வந்து ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. என்னன்னா நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த ஃபிளாஷ்பேக் வந்து நினைச்சு பார்ப்பாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னதை எனக்கு நீ இப்போ சொல்லி காமிக்கிறியா, இதுல இருந்தே தெரியுது நீ எனக்கு எவ்வளவு ஹேட் பண்ணனேன்னு அப்படிம்பாங்க. அப்படியே ஹீரோயினுக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்துட்டு அப்படியே தேடிட்டு அங்க இருக்க ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிப்பாங்க. சொல்லுவா, பிரதர் சிஸ்டருக்கு நடுவில் ஏதாவது இருக்கும், நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஃபர்ஸ்ட் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ அப்படியே வருவாரு. ஹீரோயின் காதுல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவங்க வந்து பார்லர்ல போய் மசாஜ் பண்ணி விடுவாங்க, இனிமேல் நீ பார்லர்ல போய் மசாஜ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, என்னோட லவ்வராகவே இரு, நான் உனக்கு வந்து 5,000 அமௌண்ட் 15,000 அமௌண்ட் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன நீ சொல்ற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நான் சொல்றது உனக்கு என்ன புரியலையா அப்படிம்பாங்க. ஹீரோயின் கோவப்பட்டு அப்படியே வந்து அடிச்சிருவாங்க. அப்புறம் கார்ல வந்துட்டு இருப்பாங்க. ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் நல்லா தான் இருக்கிறேன், இதெல்லாம் அவனோட தப்பு, அவன் பாரு இப்படியெல்லாம் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவனை நான் ஃபர்ஸ்ட் ஹேட் பண்ணிட்டேன்ல, அதுக்காக தான் அவன் இப்போ இப்படி பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி நீ எதுக்கு கவலைப்படாத, நான் இருக்கேன், என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன், நானே உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரி ஒரு நிமிஷம் இரு, நான் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்க. ஹீரோயின் போய் அவங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்து அப்படியே தேடிட்டே இருப்பாங்க. அப்போதான் இவங்க ரெண்டு பேருமே வந்து இங்க அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சே வந்து அவரு போய் வந்து அவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்ணவும் கிஸ் பண்ணவுமா இருப்பாங்க. இதை அப்படியே பார்த்துட்டு பார்க்க முடியாது. ஹீரோயின் கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நீ வந்து எங்கள் வீட்லேயே இரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் உனக்கு பேர்டனாக இருக்கணும்னு நினைக்கல, நான் சீக்கிரமாக ஒரு ஜாபை கண்டுபிடிச்சிட்டு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பிளைண்டாக இருந்தாலும் மசாஜ் ஜாபுக்கு தானே போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைப்பாங்க. ஹீரோயின் வந்து ஜாபுக்கு போயிருப்பாங்க. அங்கே எல்லாருமே மென்ஸ் தான் வருவாங்க. ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. அங்கே இருக்கிற ஸ்டோர் மேனேஜர் வருவாங்க. வந்ததுக்கப்புறமா நான் சொல்கிறத கேளு, இன்னைக்கு வந்து ஒரு மென் மசாஜ் பண்ணுறதுக்கு வந்துருக்கிறாரு, நீ தான் வேணும்னு கேட்குறாங்க, ஆனால் நீயே போ, பேமெண்ட் டபுளாக பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து உமன்ஸுக்கு மட்டும் தான் மசாஜ் பண்ணி விடுவாங்க, மென்ஸுக்கு பண்ண மாட்டாங்க. ஆனாலுமே இவங்களை ஃபோர்ஸ் பண்ணி அங்கே இழுத்துக்கிட்டு போவாங்க. ஹீரோயின் அப்படியே ரூம்குள்ள விட்டுட்டு வந்து கதவை சாத்திடுவாங்க. ஹீரோயினுமே வந்து கதை ஓப்பன் பண்ணுங்கன்னு இது பண்ணுவாங்க. அப்ப பின்னாடி இருந்து யாரோ வந்து ஹீரோயினை தொடுவாங்க. அப்ப யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் வந்து தொட்டிருப்பாரு. அப்படியே ஹீரோயின் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவாங்க. நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்படியே ஹீரோயின் வந்து தொட்டு பார்த்துட்டு தான் வந்து ஓ நீயா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க.
அப்படியே கையை பிடிச்சிட்டு கேட்பாரு, உன்னதான் இங்க மாதிரி இடத்துக்கு வேலைக்கு வரக்கூடாது, பேசாம வீட்லயே இருன்னு சொன்னேன்ல, சொன்னா கேட்க மாட்டியாமாங்க. நான் சொந்த காலில் வேலை செய்யறேன், அது ஏன் இஷ்டம், நீ எல்லாம் சொல்ல தேவையில்லைமாங்க. அப்படியே கையை பிடிச்சி இது பண்ணுவாங்க. உனக்கு காசு தானே, நான் தான் மாசம் 50,000 ரூபாய் தரேன்னு சொன்னால அது போதாதா, இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தேன்னா உன்னை அப்படியே கொலை பண்ணிடுவேன் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு ஃப்ரீடம்லாம் இல்லை, நீ என் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் இருப்பேன்னு நினைச்சுக்காத, விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப இது பண்றாங்க. அதான் காசுக்காக என்னோட லவர் ஆயிருன்னு சொல்றேன், உனக்கு இவ்வளவு காசு பத்தாதா, நீயே இப்படி எல்லாம் அலையிறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து தப்பா பேசுவாரு. ஹீரோ அப்படியே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து அவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்ணுவாரு. அந்த டைம்ல தான் வந்து ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து நினைச்சு பார்ப்பாங்க. ஒருத்தருமே இவங்க கிட்ட வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி வந்து இவங்களுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்து இவங்க எல்லாத்தையுமே வந்து இவங்க கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிறதுக்கு தான் ஒரு ஆளுமே வந்து பார்ப்பாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் தான் இவங்க நினைச்சு பார்த்துட்டு வந்து அப்படியே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி கத்தி அப்படியே வந்து மயக்கம் போட்டுருவாங்க. உன் ஃப்ரெண்டு தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. கண்ணை திறப்பாங்க, அப்பாடி இப்பயாவது கண்ணை திறந்தீங்க, நான் பயந்துட்டேன் சரிம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இனிமேல் நீ பார்லருக்கு போகாத, அங்க அந்த ரூம்குள்ள ஏதோ சத்தமா இருந்துச்சு, அதனாலதான் நான் வந்து இங்க சேர்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நான் ஹாஸ்பிட்டல்லையா இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. ஆமா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னாச்சு, ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஷண்டோட கண்டிஷன் என்னன்னு பேஷண்ட் கிட்டேயே நான் டைரக்டா சொல்லலான் இருக்கேன் அப்படிம்பாங்க. என்ன கண்டிஷன்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு வந்து அங்க ஏதோ ஒரு நடந்த இதனால வந்து உனக்கு வந்து காது கேட்கற இது வந்து போயிடுச்சு, நீ இப்ப வந்து காது கேட்காம ஆயிட்ட. ஏன்னா இதுக்கு காரணம் வந்து உன்னோட ரொம்ப டிப்ரெஷனா இருந்தங்காட்டி தான். உனக்கு இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா வந்து ரொம்ப காசாகும் அப்படிம்பாங்க. நீ எதுவும் கவலைப்படாத, என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே வித்து நான் உனக்காக பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீ ஃபர்ஸ்ட் வேலைக்கு போ, நான் தனியாவே இங்க பாத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து போயிடுவாங்க. அப்படிதான் யோசிச்சுட்டு வந்து கால் பண்ணுவாங்க. யாருக்குன்னா ஹீரோக்கு தான் வந்து கால் பண்ணுவாங்க. என்ன கால் பண்ணுவாங்கன்னா, நான் வந்து உன் கூட இருந்தா நீ மந்த்லி வந்து எவ்வளவோ பேக்கேஜா அமௌண்ட் தரேன்னு சொன்னேன்ல, அப்பனா வருஷத்துக்கு 500 கோடியா 500 எவ்வளவோ வருது, அதை வந்து லம்பா கொடுத்துரு, எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி நான் ஒரு லான்ச்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க எதுக்கு காசு கேட்டாங்கன்னா, அந்த காசை வச்சு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக தான் வந்து இவங்க கேட்டிருப்பாங்க. அவர் ஏதோ லான்ச் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு தான் வந்து அந்த ஏதோ லான்ச் பண்ற ப்ரோக்ராமுக்கு போயிருப்பாரு. அப்பதான் வந்து ஹீரோயின் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இவங்க புதுசா வந்து இவர் என்ன லான்ச் பண்ண போறாருன்னா வந்து 10 வருஷமாவே இவர் லான்ச் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா. என்னன்னா, கண்ணு தெரியாதவங்க வந்து ஒரு மிஷின் வந்து இன்வெர்ட் பண்ணியிருக்கிறாரு. அதை வச்சே வந்து அவங்களா எல்லா இடத்துக்கு போய்க்கலாம், அந்த மாதிரி ஒரு மிஷின் தான் வந்து இவர் டெவலப் பண்ணியிருக்காரு. அதோட லான்ச் ஃபங்க்ஷன் தான் வந்து இது. இவங்க பாத்தியா இவன் புது ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்ண போறானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா எலக்ட்ரிக்கல் கைட் டாக், அதை தான் வந்து இவன் வந்து ரிலீஸ் பண்ண போறான். அப்பதான் வந்து ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. இவங்க சின்ன வயசுல ஒரு டாக் வச்சுட்டு இவங்க அப்படியே ஸ்டிக் வச்சு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க கீழே விழுந்து அடிபட்டுருவாங்க. அப்பதான் ஹீரோ தான் வந்து காப்பாத்துவாரு. ஓகே தானே வாங்க, இல்ல எனக்கு முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எதுக்கு கவலைப்படாத, நான் உன்னை பாத்துக்கறேன், இல்ல இந்த டாக நம்பி போனா இது யூஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. நீ கவலைப்படாத, நான் வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த வேர்ல்ட்லயே பெஸ்டா இருக்கிற ஒரு இதை வந்து கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பாரு. அந்த ஃபிளாஷ்பேக் தான் வந்து ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு வந்து அப்படியே சந்தோஷப்படுவாங்க. இவங்க 2 பேரும் வந்திருக்கிறாங்க, இது நீங்க பப்ளிக்குக்காக தானே ரிலீஸ் பண்றேன்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இல்ல நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. என்னன்னா வந்து இவங்களை நிறைய பேர் வந்து போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னா வந்து இனிமேல் நீ பிளட் டொனேட் பண்ணனேன்னா வச்சுக்கவே அவளுக்காக, ஏன்னா இவர் டொனேட் பண்ணி தான் வந்து காசு இதாகிதான் 2 பேரும் ஃபேமிலியை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதனாலதான் வந்து இனிமேல் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரை போட்டு அடிப்பாங்க. இவர் அவ்வளோ அடி வாங்கினதுக்கு அப்புறமே வந்து இவர் கையில வச்சிருந்த 2 முட்டையுமே வந்து அப்படியே சேவ் பண்ணியிருப்பாரு. அப்பதான் வந்து ஹீரோயினுக்கு அந்த 2 முட்டையில நியூடுல்ஸ் செஞ்சுட்டு வந்து ஊட்டி விடலான்ட்டு வருவாரு. அந்த டைம் தான் வந்து ஹீரோயினும் வந்து கண்டபடி பேசி வந்து இவரை ரொம்ப கஷ்டப்படுத்தி வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் தான் ஹீரோ நினைச்சு பார்ப்பாரு. கரெக்டாக வந்து ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு எதையோ வந்து ப்ளே பண்ணு, லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அங்கே ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஷார்ட் மூவி ப்ளே ஆகுது. என்னன்னா ஹீரோயின் நியூடா இருக்கிற ஒரு வீடியோ தான் வந்து ப்ளே ஆகுது. அவங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. என்ன ஷார்ட் மூவின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. ஆனாலுமே அவங்க ஃப்ரெண்டு வந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் என்னாச்சு சொல்லு, ஏதோ நான் அழுகிற சத்தம் மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு ஹீரோக்குமே வந்து ஒரு மாதிரி தான் ஆயிடுது. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப சவுண்டு கேட்டால் ஒரு மாதிரி ஆயிரும்னு சொல்கிறாங்கல்ல, மயக்க வர மாதிரி ஆயிடுது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹீரோயினை தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாமல் இப்படி ஒரு வீடியோ எடுத்துட்டு இங்கே வந்துட்டாலேன்னு சொல்லிட்டு தப்பா பேசுறாங்க. ஃப்ரெண்டு போய் ஹீரோவை அடிச்சிடுறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையாடா, இப்படி ஒரு இதை இங்க ப்ளே பண்றேன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க.
அப்படியே ஒரு மாதிரி மயங்கி கீழேயே உட்காந்துக்குவாங்க. டேய் உனக்கா அவ எவ்வளவு தெரியுமா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காம்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டேன்பாங்க. இல்ல அவ உனக்கு ஏன் தெரியுமா அப்படி பண்ணா, நான் உனக்கு அந்த நீடில்ல போட்டுட்டோம்னா பிளட் டொனேட் பண்ணப்போ உனக்கு உடம்பு சரியாம ஆயிடும், அதனாலதான் அவ அப்படி நடந்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்ப கேட்டுட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஆனாலுமே ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி அப்படி தலையே சுத்துங்க. ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு தம்பி ஒருத்தர் கூட்டிட்டு வருவாரு. அதுதான் வந்து ஹீரோ. இனிமேல் இவரு தான் உன் பிரதர், நீ தான் இவனை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஹலோ பிரதர், இங்க ஃப்ரெஷ்ஷான செரிஸ் இருக்குது, அது நீங்க சாப்பிட்றீங்களா? எனக்கு செரிஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வாங்கி சாப்பிடுவாங்க. ஸ்வீட்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆமா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் ஸ்கூல் படிக்கும் போது வந்து அவங்க நோட்ல வரைஞ்சிட்டு ரப்பிஷ், நீ ஒரு ஐடியட்டா இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி எல்லாருமே புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோ தான் வந்து எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு என்ன வந்து காப்பாத்துவாரு. பெருசானதுக்கு அப்புறமா வந்து ஹீரோயின் கிளாஸ்ல தான் இருப்பாங்க. ஹீரோ அப்படியே நின்று ஹீரோயினவே வந்து பாத்துட்டு இருப்பாங்க. அப்பதான் அங்க இருந்து ஒரு பொண்ணு வந்து இதான் லவ் லெட்டர், இனிமேல் நீ என் பாய் ஃப்ரெண்டா இரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோ வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் உன் பாய் ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கண்ணு தெரியாதவளுக்காக தான் வந்து நீ என் பாய் ஃப்ரெண்டா இருக்க மாட்டியா, இவளா ஒரு ஆளா, இவளுக்கு நீ கைடாக தான் இருப்பியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணை திட்டிட்டு ஹீரோயின் தான் வந்து வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கையை பிடிச்செல்லாம் வந்து ஹீரோ வந்து கூட்டிட்டு போவாரு. உங்க அப்பா அம்மா செத்ததுக்கு அப்புறமே கல்லறையில் நின்று ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. இங்க பாரு, நீ எதுவும் அழுகாத, அங்கிள் ஆண்டி இருந்தா உன்னை எப்படி பாத்துப்பாங்களோ அதை விட நல்லா நான் பாத்துக்குவேன், அவங்களுக்கு பதிலா நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஹீரோயினா இவரு தான் வந்து நல்லா பாத்துட்டு இருந்திருப்பாரு. ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. என்னன்னா வந்து நர்ஸ் சொல்லுவாங்க, இவர் பாருங்க 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து பிளட் டொனேட் பண்றாரு, இவரே சின்ன வயசு தான், இப்படி எல்லாம் டொனேட் பண்ணா சரியே இல்லை, அது மட்டும் இல்லாம அந்த நீடில்ல வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க, இவருக்கு லிவர் டிசீஸ் கண்ட டிசீஸ்லாம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து நர்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இவங்க போய் அப்படியே வந்து பக்கத்துல உட்காருவாங்க. எதுக்கு எனக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, எனக்காகவா நீ இப்படியெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே அழுதுட்டு இருப்பாங்க. அப்பதான் இவங்க வீட்டுல வந்து ஒரு கெட்டவன் வந்து உட்காந்துருப்பான். உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேள்விப்பட்டேன்ல, ஆனா உன்னையே கண்ணு தெரியாது, உனக்கு எதுக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம், அவனை அந்த எய்ட்ஸ் வர வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான்ல, அவன் தான் இவன். அதான் சொல்றான், நீ என் கூட இருந்தேன்னா அவனை நான் விட்டுருவேன், இல்லாட்டி அவனுக்கு ஏதாவது பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினுக்கு அப்படியே ரொம்ப பயமாயிரும். அந்த ஆள் தான் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து தப்பா நடந்திருப்பாரு. அதனாலதான் வந்து ஹீரோயின் அப்படியே அழுதுட்டு அப்படியே வந்து அப்படியே கண்ணு தெரியாம அப்படியே தேடிட்டு வந்து ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிடுவாங்க அவன் தொட்டுட்டான்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் தான் ஹீரோயின் போய் ரூம்ல உட்காந்துருப்பாரு. இவரு வந்து அந்த 2 முட்டையில நூடுல்ஸ் செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வருவாங்க. ஆனாலுமே இவரை காப்பாத்தலாங்கிற இதுலதான் வந்து ஹீரோயின் வந்து நீ வெளியே போ, நீ இனிமேல் பிரேக்கப் பண்ணிக்கலாம், நீ எனக்கு எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இவங்க இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே 5 வருஷமா கோபத்துலதான் இருந்திருப்பாரு. இந்த பிளாஷ்பேக் எல்லாம் வந்து ஒண்ணா வந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்லிதான் வந்து ஹீரோக்கே வந்து புரியும். இந்த கண்ணாடி போட்டவர் இருக்காரு, ஒரு நாளுமே வந்து ஹீரோயினை ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுவாரு, அவரு கூட இருக்கணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுமே காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்துவாங்க. அது கத்தனது பிடிக்காம தான் வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா ஹீரோயினை சிகரெட்ல எல்லாம் வந்து சூடு வச்சிருக்கிறாரு. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எந்திரிப்பாங்க. அவங்க காதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கேட்காத மாதிரி இருக்கும். அவங்க ஃப்ரெண்டை தான் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை தேடுறதுக்காக தான் வந்து எந்திரிச்சு வருவாங்க. ஃப்ரெண்டு தான் வந்து ஹீரோயினுக்கு நீ இல்லாதப்ப 5 வருஷமா இதான் தொல்லை நடந்துச்சு, உன்னை வந்து அவ காப்பாத்துறதுக்காக தான் அன்னைக்கு பிரேக்கப்லாம் சொன்னான்னு சொல்லுவாங்க. அவர் வந்து எனக்கு இப்போ ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் கண்டிப்பா அவங்களுக்கு நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு கெஞ்சுவாங்க. ஆனாலுமே அவ ஃப்ரெண்டு வந்து முடியவே முடியாது, நீ டாக்டர் என்ன தெரியுமா சொன்னாரு, அவளுக்கு இப்போ ரொம்ப காது கேட்காதுன்னு சொல்லிட்டாரு, அவளே ரொம்ப முடியாம இருக்கா, இப்போ உன்னை பார்த்தானா ரொம்ப இதாயிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது வந்து ஹீரோயின் வந்து கதவு கிட்ட நின்று வந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க. நான் கண்டிப்பா வேற ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறேன்னு ஹீரோ சொல்லுவாரு. ஆனாலுமே என் ஃப்ரெண்டு வந்து இல்ல வேணாம் சொல்லிடுவாங்க. என்கிட்ட காசு இருக்கு, நான் பெரிய ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்றேன், நான் பெஸ்டா கொடுக்குறேன்பாங்க. உன்னோடது ஒன்றும் அவளுக்கு தேவையில்லை, உன்னோடதுன்னு தெரிஞ்சா அவ இது பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. ஆனாலுமே ஹீரோ வந்து அப்படியே வந்து முட்டி போட்டுருவாரு. முட்டி போட்டுட்டு தான் வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் பண்ணன தப்ப நானே திருத்திக்கணும்னு நினைக்கிறேன், நான் அவளை நல்லா பாத்துக்கறேன், நம்புங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லி வந்து கெஞ்சிட்டு இருப்பாரு. அப்பதான் வந்து இவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, டேய் அவன் ஒருத்தன் இருப்பானா கண்ணாடி போட்டு, அவனால வந்து அவ ரொம்ப வந்து மனசாலையும் உடம்பாலையும் ரொம்ப காயப்பட்டுட்டாடா, இப்போ உன்னையுமே பார்த்தானா அவ என்னடா பண்ணுவா, அதனால கொஞ்ச நாளைக்கு வந்து அவளை நிம்மதியா இருக்க விடுங்கடா, அதனால நீ கம்மனுக்கு அவன் கண்ணு முன்னாடியே வராத, நீ போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் உள்ள கேட்டுட்டு தான் இருப்பாங்க.
என்ன தெரியுமா சொன்னா, உன்னதான் அவ வெளிச்சோன்னு சொன்னாடா, நீ இருந்தாவே அவளுக்கு போதுங்கிற மாதிரி எல்லாம் உன்னை சொல்லிட்டு இருந்தா தெரியுமா. அவ உன் மேலதான் ஃபுல் நம்பிக்கை வச்சிருந்தா. ஆனா நீயுமே அவ நம்பிக்கையை கெடுத்துட்டேல. அவ உன் நல்லதுக்காக தானே அவ சொல்லிட்டு உன்னை வெளியே துரத்தி விட்டா. அதை நீ புரிஞ்சுக்காம நீயே அவளை எவ்வளவு தெரியுமா கஷ்டப்படுத்தி இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாவே சாரி, நான் தெரியாம பண்ணிட்டேன். அந்த வீடியோவை நான் வேணும்லாம் பண்ணல. அந்த வீடியோ எனக்கே யாரோ மெயில்ல அனுப்புனாங்க. அப்ப நான் ஏதோ ஒரு கோவத்துல இருந்துதான் பிளே பண்ணுன்னு சொல்லிட்டேன். மத்தபடி அந்த வீடியோக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவன் எவன்னு சொல்லுங்க, நானே அவன் மூஞ்சி எல்லாம் பீஸ் பீஸா கிழிச்சிடுறேன் சொல்லுங்க, அவனை நான் இது பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கெஞ்சிட்டு இருப்பாங்க. அவளை நான் பாத்துக்கிறேன், அவளை இனிமேல் நான் பாத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ பேசாம போடாம்பாங்க. இதெல்லாம் ஹீரோயின் கேட்டு ஹீரோயினுக்குமே ஒரு மாதிரி அழுக வந்துடும். வெளியவா இருக்க, எங்க இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அவ ஃப்ரெண்டை கூப்பிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வருவாங்க. இங்க இருக்கிறது ஹீரோயினுக்கு தெரியும், ஆனாலுமே தெரியாத மாதிரி பேசுவாங்க. பிரதர் காசு தரேன்னு சொன்னாரு. ஹீரோவை பிரதர் தான் சொல்லுவாங்க. மொத்தமா காசை வாங்கி தர சொல்லு, ஆனாலுமே அவர் தந்தாதான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு காசு கட்ட முடியும். ஹாஸ்பிட்டல்லே இருந்து ஒரு மாதிரி இருக்கு, சீப் சைட் போயிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பா அவன்கிட்ட காசு வாங்கி தரேன், அவன் காசு மட்டும் கொடுக்காம இருக்கட்டும், மூஞ்சி மேல அப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி, நம்ம இப்ப பீச்சுக்கு போனாதான் உனக்கு ரிலாக்ஸா இருக்கும், வா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்ப அவன் ஏதோ பேச போவோம், அப்படியே தொட போவான். அப்பதான் போடான்னு சொல்லுவாங்க. அதனால அவருமே போயிடுவாரு. என்னோட ஃப்ரெண்டு ஜாலியா பீச்ல விளையாண்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் அப்படியே ஃபீல் பண்ணிட்டே நிப்பாங்க. வா விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. ஹீரோயின் இல்ல நீ போய் விளையாடு, நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல அவங்க ஃப்ரெண்டு கிட்ட முட்டி போட்டுட்டு கெஞ்சனது, நான் அந்த வீடியோவை எனக்கு அது வீடியோக்கும் சம்மந்தம் இல்லை, இதெல்லாம் சொன்னதுதான் ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டு தான் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துன்னா அங்க இருக்கிற ஒரு பொருளா தொட்டு காமிச்சு, இங்க எங்க இருக்கு, இங்க டேபிள் இருக்குது தெரியுதா, வரும்போது பார்த்து வரணும், இடிச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இங்க வந்தீங்கன்னா சோஃபா இருக்கு சரியா, இங்க அப்புறம் இது லிவிங் ரூம்ல இருக்கும் சரின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பெட்ரூம் கூட்டிட்டு போய் இங்கதான் பெட் இருக்கு, எல்லாத்தையுமே ஒன்னொன்னா காமிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா நீ இனிமேல் கொஞ்ச நாள் இங்கதான் இருக்க போற, அப்போ உனக்கு எது எங்க இருக்கணும்னு தெரியணும்ல, அதனாலதான் உங்களுக்கு ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. சாரி, என்னாலதானே உனக்கு ரொம்ப கஷ்டம், வேலைக்கு கூட லீவ் போட்டுட்டு இது பண்றேல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல, நீங்க டெய்லி வேலைக்கு போய் போய் மூச்சு விட கூட நேரமே இல்லாம இருந்தேன். இப்போ உன் கூட இவ்வளவு நாள் இருந்து பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்குமே ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கு, அதனால நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க. சூப்பர் மார்க்கெட் போலான்னு இருக்கேன், நீயும் வரையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்பதான் ஹீரோயின் வரேன்னு சொல்லுவாங்க. இவங்க பேக்ல இருந்து ஒன்னு எடுப்பாங்க. என்னன்னா, உனக்கு நான் ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் கொடுப்பாங்க. இது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதுதான் புதுசா இப்ப இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது பேரு எலக்ட்ரிக்கல் கைட் டாக் சரியா. நம்ம போறோங்கிற இடம் சொல்லிட்டோம்னாவே அதுவா நம்மளை கூட்டிட்டு போயிடும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது யார் கொடுத்தா, எப்ப கண்டுபிடிச்சாங்க, அதை மட்டும் எல்லாம் நீ கேட்காத சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அப்பதான் ஹீரோயின் நினைச்சு பார்ப்பாங்க, அவர் இதைத்தான் லான்ச் பண்ணிருப்பான்ல, அந்த இதுல ஹீரோயினும் போயிருப்பாங்கல்ல, அதை ஹீரோயின் நினைச்சு பார்ப்பாங்க. மிஷின்ல நம்ம எங்க போறோம்னு சொல்லிட்டாவே இந்த ரோட்ல என்னென்ன இருக்கு, கல் இருக்குதா, என்ன இருக்கு, எல்லாமே அதுவா பிளான் பண்ணி சொல்லிட்டே இருக்கும். ஆனாலுமே இவ கரெக்டா போறாளான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுமே பின்னாடி இருந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மிஷின் கரெக்டா தான் கூட்டிட்டு போகும். ஏதாவது ஒரு வேன் வருது, கார் வருதுன்னா கூட இப்ப வருது, நீ போகாத நில்லு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ற ஒரு நல்ல மிஷின் தான் இது. ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்பதான் அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, இந்த மிஷின் இவ்வளோ நல்லா இருக்கும்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆமா, இது நல்லா இருக்கு, இது என் கூட இருந்தாவே நானே தனியா இந்த ஊர்ல இருந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஏய், நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு கேட்பாங்க. அந்த டைம் தான் அவ ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வரும். யாருன்னா அவரோட பாஸ் தான் கால் பண்றாரு. நீ என்ன இவ்வளோ நாள் லீவ் எடுத்துட்ட, நீ பாட்டுக்கு போய் ஊர் சுத்திட்டு இருக்கிறியா, இங்க வேலை நிறைய இருக்குது, வா இது அதுன்னு சொல்லுவாங்க. இல்ல, நான் சொல்லிட்டு தான் லீவ் எடுத்தேமா, அதெல்லாம் இல்ல, இப்பவே வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு ரூல்ஸ் போட்டுருவாங்க. டைமே ஹீரோயின் கேட்டுட்டு தான் இருப்பா. கேட்டதுக்கு அப்புறமா, நீ ஃபர்ஸ்ட் வேலைக்கு போனா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல, நீ எதுவும் கவலைப்படுறியா, நான் இருக்கலாம் தான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்க சுச்சுவேஷன் எனக்கு புரியுது, என்ன நான் பாத்துக்குவேன், நீ கம்முனு வேலைக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு தான் நான் நல்லா இருப்பேன், நீ டெய்லி கண்டிப்பா கால் பண்ணு, கண்டிப்பா அடுத்த வாரம் வந்துரு, நான் தனியா இருப்பேன், நீ எதுவும் கவலைப்படாத, அதான் என்ன நவீன மிஷின் வேற இருக்குது இல்ல அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் சொல்லிட்டு தான் இவ ஃப்ரெண்டை அப்படியே சிரிக்க வச்சு அனுப்புவாங்க. ஃப்ரெண்டோட பேக்லாம் எடுத்து கொடுத்துட்டு 2 வாரத்துக்கு அப்புறம் கண்டிப்பா வந்துரு, கவலைப்படாம போம்பாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் போக மனசே இல்லாம, நீ நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போவாங்க.
இப்போ ஃப்ரெண்டு போனதுக்கு அப்புறமா இவங்க அப்படியே வீட்டுக்குள்ள வருவாங்க. வீட்டுக்குள்ள வந்து அப்படியே வந்து கதவை சாத்திப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு போற வரைக்கும் இவங்க ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனாலுமே ஃப்ரெண்டு போனதுக்கு அப்புறமா இவங்க அப்படியே வந்து ரொம்ப சோகமாயிருவாங்க. சோகமாகி அப்படியே ஒரே மூலையிலேயே உட்காந்து அப்படியே வந்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. 2 நாள் தூங்குறாங்க. அப்போதான் இவங்களுக்கு ஒரு கால் வருது. அதனால போனை தேடி போறாங்க. அவங்க ஃப்ரெண்டு தான் வந்து கால் பண்ணியிருக்கிறாங்க. எடுத்து பேசுறாங்க. எனக்கு எத்தனை டைம் கால் பண்ணேன், ஏன் நீ போனே எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல எனக்கு போன் சவுண்ட் வந்து அந்த அளவுக்கு கேட்கல, இப்பதான் கேட்டுச்சு, அதனாலதான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இருட்டுக்குள்ளேயே இருக்கிற, லைட் போட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. 2 நாளா சாப்பிடாமையா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லைட் போட்டா என்ன, லைட் போடலைன்னா என்ன, எனக்கு எப்பவும் ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. உனக்கு எப்படி தெரியும் நான் லைட் போடுறேன்னு கேட்பாங்க. நான் சும்மா ஒரு கெஸ்ட்ல தான் சொன்னேன் அப்படிம்பாங்க. சாப்பிட்டியா, இப்படி சாப்பிடாம இருந்து உன் உடம்ப எதுக்கு கெடுத்துக்கிற, ஒழுங்கா சாப்பிடு டைமுக்கு அப்படியெல்லாம் சொல்லி அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. இவங்களுமே வந்து சரி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசினதுக்கு அப்புறமா வந்து ஹீரோயின் வந்து அந்த மிஷின் கிட்ட தான் வந்து பீச்சுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழி கேட்டிருப்பாங்க. அப்படியே அந்த மிஷின் மூலியமாவே வந்து இவங்க பீச்சுக்கு நடந்து போக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் பீச்சுக்கே வந்திருப்பாங்க. பீச்சுக்கு வந்து அப்படியே வந்து நடந்துகிட்டே இருப்பாங்க. அங்க வந்து ஃபயர் கிராம்ப் எல்லாமே இருக்கும். இந்த மிஷின் மூலியமா தான் இங்க வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணி நின்றுட்டே இருப்பாங்க. அப்படியே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே நேரா தண்ணிக்குள்ளேயே போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் வந்து நினைச்சு பார்ப்பாங்க. ஹீரோயினுக்கு பியானோ வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல வந்து இவங்க கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இவங்களுக்கு கண்ணு தெரியாதுங்கிறதுக்காக இவங்க ஒரு மாதிரி தான் வாசிப்பாங்க. நல்லாலாம் வாசிக்க மாட்டாங்க. ஆனாலுமே வந்து ஹீரோ தான் வந்து நீ கண்டிப்பா சீக்கிரம் கத்துக்குவ, நீ நல்லா வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவங்களுமே வந்து உண்மையாவா, நான் சீக்கிரம் கத்துக்குவேனா, என்னால முடியுமான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு டவுட்டாவே இருக்கும். அப்ப ஹீரோ தான் வந்து இப்படிதான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்பீச் எல்லாம் பண்ணுவாரு. அந்த பிளாஷ்பேக் தான் வந்து நினைச்சு பாக்குறாங்க. மறுபடியும் ஹீரோயின் கேட்டிருப்பாங்க, பீச்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பீச்னா வந்து தண்ணி நிறைய இருக்கும், அப்புறம் மணல்லாம் இருக்கும், அப்புறம் ரொமான்டிக்கா இருக்கும்னு சொல்றியா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஹீரோயின் கேட்பாங்க. அப்புறம் ப்ளூ கலர்ல இருக்கும், இது அதுன்னு சொல்லிட்டு பீச் எப்படி இருக்குங்கிறதே வந்து ஹீரோ தான் வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாள் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. சரி கண்டிப்பா கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க. இவங்க கல்யாணமே வந்து பீச்ல நடக்கணும்னு தான் 2 பேருமே வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்படியே இவங்க அப்படியே அதெல்லாம் தான் நினைச்சிட்டு வந்து அப்படியே தண்ணிக்குள்ள போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து தண்ணிக்குள்ள போறாங்க. அந்த மிஷினுமே வந்து டேஞ்சருக்கு போறீங்க, வார்னிங் வார்னிங், போகாதீங்க போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி தடுத்து நிறுத்தும். ஆனாலுமே இவங்க அப்படியே தண்ணிக்குள்ள போயிடுறாங்க. பீச்சோட வாட்டர் கலர் எப்படி இருக்கும்னு ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. ப்ளூ கலரா இருக்கும்பாங்க. ப்ளூ கலர்னா அப்படின்னு ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. மனசு உடஞ்சு நம்ம அழுகும் போது கண்ணுல இருந்து வர தண்ணீர் வந்து ப்ளூ கலரா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஹீரோ. கண்ணீர் வந்து எந்த கலர்னே இல்லையில அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து ஹீரோயின் அப்படியே நினைச்சு பார்த்துட்டு போவாங்க. ஹீரோ தான் வந்து ஹீரோயினை வந்து காப்பாத்தி கரையில வந்து படுக்க வச்சிருப்பாங்க. எந்திரி எந்திரி, கண்ணத்தொர அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நீ எதுக்கு சாகல முடிவெல்லாம் எடுத்த, உன் ஃப்ரெண்ட் என்னமோ நல்லா பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு என்னமோ ப்ராமிஸ் பண்ணா, இதான் அவ பாத்துக்கிற லட்சணமா, என்ன இவ இப்படி எல்லாம் பண்றா, வா இனிமேல் நான் உன்னை பாத்துக்கறேன் சரியா, வேற யாரும் உன்னை பாத்துக்க வேணாம், வா இதெல்லாம் என் தப்பு தான், நான் உன்னை விட்டுட்டு போனது, வா நீ வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அவளை நீ திட்டாத, நான் தான் வந்து என்னை பாத்துக்கறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டேன், அவளுக்கு வேலை வந்துருச்சு அதனாலதான் அவ போயிட்டா, நீயும் என்ன ஒன்றும் பாத்துக்கலாம் தேவையில்லை, நானே தனியா இருந்துக்குவேன், நான் யாருக்கு பேர்டனா இருக்கணும்னு நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் பேசாத, நீ எனக்கு பேர்டன்லாம் இல்லை, நான் பண்ணன தப்பு சாரி தான் சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹக் பண்ணிப்பாங்க. அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. அப்பதான் வந்து நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன், நான் இவ்வளவு நாளா தெரியாம போயிடுச்சு, எனக்கு எந்த டிசீஸும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து நீ அப்படி நடந்திருக்கிற, என்னை ஹெல்ப் பண்ற மாதிரி நடிச்சிருக்கிற, அதை கூட புரிஞ்சுக்க முடியாம நான் தான் வந்து தப்பு பண்ணிட்டேன், சாரி என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்து மன்னிப்பு கேட்பாரு. இல்ல நீ உன் இஷ்டத்துக்கு இருந்துக்கோ, உன் லவ் பாத்துக்கோ, என்ன வச்சுட்டு நீ எதுவும் ஃபீல் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நீயே இப்பதான் வந்து சக்சஸ் ஆயிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீ இல்லாம இருந்தா என் லைஃபே வந்து மீனிங்கே இல்லாம இருக்கும், நீ இருந்தாதான் வந்து என் லைஃபே வந்து ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி வந்து ஹீரோ சொல்லுவாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன், ப்ராஜெக்டையுமே வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நீ இது தப்பாலாம் புரிஞ்சுக்காத சரியா, நான் அந்த மிஷினை வந்து டெவலப் பண்ணதுக்கான காரணமே வந்து உன்னை மனசுல வச்சுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இங்க சும்மா இதெல்லாம் பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி வந்து தட்டி விட்டுருவாங்க. நீ என்னதான் இது பண்ணாலும் என்ன ஒரு நாள் நீ விட்டுட்டு தானே போயிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதனால இந்த உலகத்துல எனக்கு யாருமே வேணாம், நானா இருந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவாங்க. பழச பத்தி எல்லாம் பேசாத, பழச பத்தி பேசி இனிமேல் எது வேஸ்ட் தான், இனிமேல் நம்ம 2 பேருமே புதுசா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா வா. ஆனாலுமே ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாமே வந்து எனக்கு லேட்டா தானே கிடைக்குது, வழி எல்லாமே ரொம்ப வருது, எனக்கும் எல்லாமே வந்து கிடைக்குது, அம்மா அப்பா இருந்தாங்க, வீடுமே
எல்லாமே இருந்துச்சு. கடைசியில எல்லாமே போயிருச்சு. எல்லாம் வர மாதிரி வருது. ஆனாலுமே போயிருது. அந்த மாரி தான் வந்து ஃபிளாஷ்பேக் நெனச்சு பாக்குறாங்க. இவரு அந்த லூ வீட்ட வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாங்கல்ல. அதெல்லாம் வந்து இவங்க நெனச்சு பாத்துட்டு சந்தோஷப்படுவாங்க. மறுபடியும் வீடு கைக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து இவரு வந்து என்கேஜ்மென்ட் ரிங் வாங்குன்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோயினுக்கு தான் சொல்லிட்டு நெனச்சிருப்பாங்க. ஆனா அது ஹீரோயினுக்கு இருக்காதுல்ல. இது எல்லாத்தையும் தான் ஹீரோயின் மனசுல வச்சுட்டு சொல்லுவாங்க. எல்லாமே வர மாதிரி இருக்கும். ஆனாலுமே வரவே வராது. எல்லாமே வேற யாருக்கோ தான் போயிருதுன்னு சொல்ட்டு, இவரு ஃபியான்சின்னு சொல்லிட்டு அவள வந்து கூப்ட்டாருல்ல, அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே வந்து நெனச்சு பாத்துட்டு, நான் எதுக்குமே லாயக்கு இல்ல. நான் இனிமேல் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்றதாவே இல்ல. ஏன்னா, இது கிடைக்கும், அது கிடைக்கும்னு நெனச்சு நெனச்சு கடைசில ஏமாந்தது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. சாரி, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. என்னால தான் வந்து நீ இப்படி பண்ணிட்ட. என்ன நீ மன்னிச்சிடு. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் குடு. நான் என்னன்னு ப்ரூவ் பண்றேன். வா வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி தான் வந்து, நான் பெஸ்ட் டாக்டர ஃபைண்ட் பண்ணி உன் பிரச்சனைய நான் சரி பண்ணிடுறேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் குடு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாரு. எனக்கு செர்ரி பிடிக்கும்னு சொல்லிட்டு செர்ரி வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாரு. இந்தா செர்ரிய சாப்பிடு. உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இது பண்ணுவாரு. நான் கழுவி தான் வச்சிருக்கேன். பயப்படாம சாப்பிடும்பாரு. இல்ல எனக்கு வேணாம். எனக்கு பசிக்கல அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின் சொல்லிருவாங்க. இவருமே வந்து பார்த்துட்டு, சரி பசிக்கிறப்ப சாப்பிடு. ஓகேவா? உன் தலை வேற ஈரமா இருக்கு. நான் உன் தலைய காய வச்சு விடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லுவாங்க. அப்பதான் வந்து இவரு தலைய வந்து காய வச்சு விடுவாரு. காய வச்சுட்டு தான் வந்து இவரு சொல்லுவாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல வந்து இப்படிதான் வந்து உனக்கு தலைய காய வச்சு விடுவேன். தலைய காய வச்சுட்டே வந்து உனக்கு தலைய சீவி பின்னி எல்லாம் விடுவேன். அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்டிருப்பாரு. அப்பதான் வந்து ஹீரோயின் அப்படியே நெனச்சு பார்த்துட்டு வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து நெனச்சு பார்ப்பாங்க. என்னன்னா வந்து இவங்க ஒரு நாள் வந்து ஹீரோ தலை சீவி விட்டுருப்பாங்க. அவங்க அப்பா அம்மாட்ட போய் வந்து காமிப்பாரு. என் பிரதர் தான் தலை சீவி விட்டாரு. எப்படி இருக்கு? அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. உங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப நல்லா இருக்கு. என்ன விடவே அழகா தலை சீவுறேன்னு சொல்லிட்டு வந்து இவங்க வந்து பாராட்டுவாங்க. உங்கள விடவே நான் எப்பவுமே வந்து இவ்வளவு பெட்டரா பார்த்துப்பேன். இனிமேல் நானே தலை சீவி விடுறேன்னு வந்து ஹீரோ சொல்லியிருப்பாரு. ஃபிளாஷ்பேக் தான் ஹீரோயின் நெனச்சு பார்ப்பாங்க. ஹீரோ வந்து சொல்லுவாரு, "இப்ப நீங்க எந்த மாரி ஹேர் ஸ்டைல் பண்றேன்னு தெரியாது. என்னன்னு சொன்னீங்கன்னா நான் பண்ணி விடுவேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கேட்பாரு. அந்த டைம் கரெக்ட்டா வந்து ஹீரோக்கு ஒரு கால் வரும். 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ கால் பேச போவாரு. என்ன பேசுவாருன்னா வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் வந்து பெரிய சைக்காட்ரிஸ்ட். அவங்க இப்ப கிடைச்சிருக்குது அப்பாயின்ட்மென்ட் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சரி அப்பாயின்ட்மென்ட்ட ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிருவாரு. நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. நான் இங்க வெளியவே நிக்கிறேன். இந்த ஊர்லயே இவங்க தான் வந்து பெரிய சைக்காட்டிஸ்ட். கண்டிப்பா உன்னை சீக்கிரமா சரி பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நீ உள்ள போயிட்டு வா, நான் வெளியவே நிக்கிறேன்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போவாங்க. ஹீரோயினுமே அப்படியே குச்சியை வச்சுட்டே போய் வந்து உட்காருவாங்க. கடைசியில டாக்டருமே ஒரு பிளைண்டா, என்ன ஒரு சர்ப்ரைஸ், நானுமே உங்களை மாதிரி பிளைண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன நீங்களுமே பிளைண்டா? ஆமா, எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்ல தான் வந்து இப்படி ஆயிட்டேன். அப்புறம் ரொம்ப டிப்ரெஷன்லயா இருந்தேன். அப்புறம் நானுமே வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் போய் தான் வந்து இது பண்ணேன். என்கிட்ட நீங்க எதா இருந்தாலும் மனசு விட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஓகேங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயினும் சொல்லுவாங்க. இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு காரணமே வந்து லவ் தான். லவ் மட்டும்தான் வந்து நம்மள வந்து சீர் அப் பண்ணும். அது இருந்தாவே போதும், நம்ம வெளிய வந்துரலாம். இப்ப எப்படி மிஸ்டர் லூ இருக்காருல்ல, அதான் இவங்க லவ்வர் சொல்றாங்க. அவங்க எவ்ளோ இதா இருக்கிறாரு. அவர பார்த்தாவே நீங்க வெளிய வந்துரலாங்கிறாங்க. ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிருது. எனக்கு ஒரு கால் வருது. என்னன்னா வந்து அந்த ஃபியான்சி கூட இருக்கிற ப்ராஜெக்ட்லாம் வந்து கட் பண்ணிருங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவங்க கூட வேற ஏதாவது ப்ராஜெக்ட் ஏதாவது இருந்தாலுமே வந்து அத ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிரு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க. ஹீரோயின் வெளிய வருவாங்க. எப்படி இருந்துச்சு? ட்ரீட்மெண்ட் எஃபெக்டிவா இருந்துச்சா? அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. ஆனாலுமே இவங்க வந்து இத பத்தி இப்போதைக்கு எதுவும் ஐடியா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி கொஞ்ச நாள் ஆனா தானே உனக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். சரியாயிடும். நீ எதுவும் பயப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் வந்து எனக்கு வெளிய ஒரு வேலை இருக்கு. வா உன்ன கொண்டு போய் வீட்ல விட்டுட்டு அப்புறமா நான் வேலை பார்க்க கம்பெனி போறேன்பாங்க. சரின்னு சொல்லிருவாங்க. ஹீரோயின் உட்காந்துருப்பாங்க. அங்க வேலை செய்றவங்க வந்து நீங்க ஃபர்ஸ்ட் தூங்குங்க. நான் அப்ப வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. எனக்கு இப்ப தூக்கம் வரல ஆன்ட்டி. நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போங்க. நான் என்ன பாத்துக்கறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிருவாங்க. ஹீரோயின் தனியா தான் உட்காந்துருப்பாங்க. வர சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ தான் வந்துட்டாரா, நீ வந்துட்டியாங்கிற மாதிரி கேட்பாங்க. கடைசியில யாரோ உள்ள வருவாங்க. யாருன்னு பார்த்தா வந்து அவ ஃபியான்சி தான் வந்து வந்திருப்பா. நான் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. நீ எதுக்கு மறுபடியும் வந்த? உன்னாலதான் வந்து எங்க என்கேஜ்மெண்ட்டே வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. எங்க டேடியோட பிசினஸ்மே வந்து ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து கேன்சல் ஆயிருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன என்கேஜ்மெண்ட் எல்லாம் நின்னுடுச்சா? என்ன நீ சொல்ற அப்படிங்கிற, இங்க பாரு ஒண்ணும் தெரியாத நல்லவமாரிலாம் நடிச்சிட்டு இருக்காத. வந்து இங்க ஏறி வந்து உக்காந்துக்கிட்டு அவன் ரசத்தை உறிஞ்சிறதுக்காக தானே இங்க வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க. இவர் பாக்குறதுக்கு நல்லவ மாதிரி இருந்துட்டு இருக்காரு. என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? ஆனா அதுக்கெல்லாம் நீ
கம்பேரே பண்ண முடியாது உன்னை. உனக்கு அப்பா அம்மா இருக்காங்கல்ல, நீங்களே அவனை அடாப்ட் பண்ணி இருந்தீங்க. அவன் எப்படி தெரியுமா இதா இருந்தான். அவனுக்கு வந்து நானும் எங்க டேடியும் தான் ஹெல்ப் பண்ணி ப்ராஜெக்ட்லாம் கொடுத்து இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவனை ஆளாக்குனதே நாங்க தான். அவனுக்கு எவ்வளவு காசு கொடுத்துருப்போம். இப்ப எங்களோட ரிலேஷன்ஷிப்பவே வந்து அவன் கட் பண்ணிட்டான். இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கேஜ்மெண்ட் அப்பவே உன்னை கட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து உன்னோட வீடியோவை வந்து மெயில்ல அனுப்பினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்ற, நீ அந்த பாக்ஸை மெயில்ல அனுப்பின அப்படிம்பாங்க. அப்ப ஹீரோ வந்து அந்த மெயில் பாக்ஸுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இவ ஃப்ரெண்ட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த ஃபிளாஷ்பேக் ஹீரோயின் நினைச்சு பார்ப்பாங்க. நான் தான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு காசை கொடுத்து வந்து அந்த கண்ணாடிக்காரனுக்கு காசை கொடுத்து நான் போட்டோ எடுத்து வச்சா அதெல்லாத்தையுமே இது பண்ணிட்டு மறுபடியும் இங்க வந்து உட்காந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்மே வந்து சொல்லுவாங்க. இல்ல நீ அந்த தைரியத்துலதான் இங்க வந்து உட்காந்துட்டு சிஸ்டருங்கிற பேர்ல வந்து நடிச்சுட்டு இருக்கிற, உங்க 2 பேருக்குள்ள லவ் இருக்குதானே, அது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்க போவா. கரெக்டா ஹீரோ வந்து கையை பிடிச்சிட்டு நிறுத்திடுவாரு. என்ன பைத்தியமா, நீ எதுக்கு இவ்வளவு அடிக்க போறேன்பாங்க. ஆமா நான் பைத்தியம் தான், இவ எதுக்கு இங்க வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. காலையில நான் சொல்லிட்டேன் உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பே கட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவனால தானே எல்லாமே இதாச்சு, அதனால இவ இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, இவ எல்லாத்துக்கும் காரணம் இவதான் அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசுவா. ஹீரோ கோவப்பட்டு வந்து அடிச்சிருவாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னவே அடிச்சிருப்ப, நீ இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே நாங்கதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாரு, நீ என்கிட்ட பேச தேவையில்லை, இனிமேல் நான் உன்னை பார்க்கவே முடியாது, உன் கம்பெனில இருக்க எல்லா கான்டாக்டையுமே வந்து கட் பண்ணிட்டேன், உன் எனக்கு எந்த ஃபீலிங்குமே இல்லை. இப்ப கம்பெனி இன்னைக்கு கட் ஆயிருந்தாலுமே வந்து ஃபியூச்சர்ல கொஞ்ச நாளோ இல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து நம்ம என்கேஜ்மெண்ட்மே வந்து கேன்சல் ஆயிருக்கும். ஏன்னா உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால இவளுமே வந்து ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு போயிடுவா. அவ ஒரு பைத்தியம், அவ ஏதாவது பேசுவா, அவ சொன்னதெல்லாம் நீ வந்து மைண்ட்ல வச்சுக்காத அப்படிங்கிற சொல்லி. இல்ல நான் நல்லாதான் இருக்கேன், அவ எங்க போயிட்டாளா அப்படிம்பாங்க. அவ பேசுறத நீ கவலைப்படாத, நீ பேசாம இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். டைனிங் டேபிள்ல ஹீரோ ஒரு கால் பேசிட்டு இருப்பாரு. என்னன்னா வந்து கம்பெனி எல்லாத்துக்குமே வந்து நியூ மேனேஜ்மெண்ட் வேணும், எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு மாத்திரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ சொல்லுவாரு. அதான் வந்து போன்ல பேசிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனாலுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. சாப்பிடலையா, சாப்பிடு, பிரேக்ஃபாஸ்ட் டேஸ்டா இல்லையா, நான் வேணா நூடுல்ஸ் பண்ணி தரவா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்ல வேணாம் அப்படிம்பாங்க. கரெக்டா அந்த டைம் கால் வரும், நீங்க பேசுங்க எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஹீரோ வெளியே போய் கால் பேசிட்டு இருப்பாரு. அந்த கேப்ல வந்து இவங்க அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே போயிட்டு கிச்சன்ல வச்சிருவாங்க. இனிமே வந்து என்ன நடந்துக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுமே ஹெட்ஃபோன் போட்டு கேட்பாங்க. ஏன்னா லூ குரூப், ஹீரோட குரூப் வந்து அதர் பார்ட்டிக்கு மாறப்போகுது, அது இல்லாம ஃபியான்சி கூட இருக்கிற எல்லாமே கட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நியூஸ்ல பாத்துட்டு இருப்பாங்க. கடைசியில வந்து அவர் ஹெட்ஃபோனை வந்து கழட்டிடுவாரு. என்ன நீ கேட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஹீரோயின் ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆயிடுவாங்க. இல்ல சும்மா நாவல் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கம்பெனில வேலை இருக்கு, உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. ஃப்ரெண்டு தான் கூட்டிட்டு வந்திருப்பா. ஃப்ரெண்டு சொல்லுவான், அவன் என்னமோ உன்னை அப்படி பாத்துக்குவான் இப்படி பாத்துக்குவான்னு சொன்னா, இப்ப ஹாஸ்பிட்டல் கூட உன்னை கூட்டிட்டு வராம போயிட்டான் அப்படிம்பாங்க. இல்ல அவன் உண்மையாவே பிஸியா தான் இருக்கா அப்படிம்பா. அதான் அவன் கூட வந்துட்டாதானே அதிசயம், அவன் இப்ப உன்னை பத்தி கேர் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இல்ல அவன் உண்மையாவே பிஸியா தான் இருப்பான், சரி நான் இங்கே இருக்கேன், நீ போய் டாக்டரை பாத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவ்வளவு ஓகேன்றுவா. அப்படியே டாக்டர் ரூம்குள்ள வருவாங்க. அங்க ஒரு மியூசிக் பிளே ஆயிட்டு இருக்கும். அது என்னன்னா பியானோ வாசிக்கிற மியூசிக் தான். இது வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக். இந்த மியூசிக்கா, இது எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன நீங்க பியானோ வாசிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஆமா எனக்கு பியானோ வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு தான் நினைச்சேன், ஆனா நான் ஆர்டினரி பீப்புள் மாதிரி இல்ல, கொஞ்ச நாள்ல வந்து பியானோ வாசிக்க கத்துக்கிறதுக்கு எனக்கு கண்ணு தெரியாதங்காட்டி 1 வருஷம் ஆச்சு, ஆனா கஷ்டப்பட்டு தான் படிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்லையே பிளைண்டா இருந்துட்டு படிச்சிருக்கீங்களே அப்படிம்பாங்க. சின்ன வயசுல வந்து என் பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து எனக்கு பியானோ எப்படி வாசிக்கிறது எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்படியே டாக்டர்கிட்ட சொல்லிட்டே வந்து ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. என்னன்னா பியானோ வாசிக்க அவர் சொல்லி கொடுத்துருப்பார்ல, அதோட சவுண்ட் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் எல்லாம் ஒவ்வொன்றுமே வந்து டீச் பண்ணியிருப்பாரு. இவருங்க வந்து கொஞ்சம் சுமாராக தான் வாசிப்பாங்க, ஆனாலுமே ஹீரோ வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். நீ சூப்பராக வாசிப்பா, ஒன்ன மாதிரி வாசிக்கிறதுக்கு யாருமே இல்லை, இது அதுன்னு பாரு, அப்பனா நான் இன்னும் 100 பாட்டு வாசிக்கவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த சிட்டியை விட்டு நான் போயிடவா அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ கேட்பாரு. அப்படியே 2 பேர் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் தான் வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. எப்பவுமே சாங் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் தெரியுமா, நீங்க இப்பவுமே அதை ப்ளே பண்ணி பாருங்க, நீங்க ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டாக்டர் அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. அதனாலவே அந்த வீட்டுல பியானோ எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடிட்டு வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் வந்து ப்ளே பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அதனால இவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங்கே வந்து இவங்க ப்ளே பண்ணுவாங்க. அப்படியே ஹீரோயின் வந்து ஃபிளாஷ்பேக் ஹீரோ கூட பேசிட்டு இருந்தே பியானோ வாசிச்சது அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னது அந்த ஃபிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க.
அப்படியே இவங்க வாசிக்கிறத ஹீரோவுமே வந்து மறைஞ்சு நின்று பார்த்துட்டு தான் இருப்பாரு ஹீரோயின் வாசிக்கிறத. அப்ப அவருமே வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்தாருன்னு அந்த பிளாஷ்பேக்க ஹீரோவுமே வந்து பிளாஷ்பேக் நினைச்சு பார்த்துட்டு தான் இருப்பாரு. பார்த்துட்டே அப்படியே வந்து ஹீரோயினை பார்த்துட்டு தான் வருவாரு. வந்து அப்படியே வந்து கிளாப் பண்ணுவாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. நான் வந்துட்டேன் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லுவாரு. நீ ஃபர்ஸ்ட் எப்படி ப்ளே பண்ணுவியோ அதே மாதிரி ப்ளே பண்ணுவ, ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குமாங்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் வந்து அப்படியே ஹீரோயின் கையை வந்து ஹீரோ வந்து பிடிப்பாரு. பிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து கூப்பிடுவாரு. ஒன்னே ஒண்ணு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்லாம் காமிப்பாங்க. இங்க டாக்குமெண்ட் இருக்கு, சைன் போடுங்கன்னு சொல்லுவாங்க. என்ன டாக்குமெண்ட் அப்படிம்பாங்க. இந்த வில்லா வந்து உன் பேருக்கே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாரு, உங்க அப்பா அம்மாவோட கனவு உன் கனவு எல்லாமே வந்து அந்த வீடு உன்கிட்டயே இருக்கணுங்கிறது தானே. அதனாலதான் வந்து அங்கிள் ஆன்டிக்காக தான் வந்து உன் பேர்ல மாத்தினா அங்கிள் ஆன்டி 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. வீடு டிரான்ஸ்ஃபர் டாக்குமெண்ட் மட்டும் இல்ல, அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்லயே சைன் வாங்குவாங்க. ஒரு டாக்குமெண்ட் சொல்லிட்டு எதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல வீடு ப்ரொசீஜருக்கே வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஹீரோ தான் வந்து ஹீரோயினை கையை பிடிச்சு, ஏன்னா உங்களுக்கு கண்ணு தெரியாதுல்ல, அதனால அவரே வந்து அப்படியே சைன் போட்டு விடுவாரு. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து நான் கொஞ்ச நேரம் உங்களை ஹக் பண்ணிக்கவா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஹீரோயின் அப்படியே இருப்பாங்க, போய் ஹக் பண்ணிப்பாங்க. ஹக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து உன்னை நான் கெஞ்சி கேட்கறேன், என்ன நீ மன்னிச்சிடு, இந்த மூமெண்ட் வந்து இனிமேல் எப்பவுமே வராது இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. என்ன நீ சொல்ற, என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இனிமேல் நம்ம எப்பவுமே ஒன்னா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் அப்படியே நினைச்சு பார்த்துட்டே வந்து ஹக் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் கம்பெனில இருப்பாரு. அப்பதான் வந்து அங்க வேலை செய்யறவங்க வந்து ஒரு போட்டோ காமிச்சு சொல்லுவாங்க. இவன் தான் வந்து அந்த கெட்டவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்ல, அவன் இப்படி உளுந்து கிடக்குறான், நிறைய பேத்துக்கிட்ட புள்ளி பண்ணிட்டு தான் வந்து பப்ளிக்கே அடிச்சு இவனை கீழே போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப இவன் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்களுமே வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்பதான் வந்து அவர் பிஏ கேட்பாரு, நீங்க ஏன் உங்க வீடு சொத்து எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு எழுதி வச்சுட்டீங்க, அவங்க என்ன அவ்வளோ வர்த்தா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அதுக்குதான் வந்து ஹீரோ வந்து அது வந்து அவளுக்காக தான் நான் எல்லாமே பண்றேன், நான் இருக்கிறதே அவளுக்காக தான், நீ பேசாம இங்க இருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இந்த ஹீரோயின் கூட தப்பு பண்ணான்னு இந்த கெட்டவன் இவன் வந்து 100 பொண்ணையுமே கூட்டிட்டு வந்துதான் இவங்க கூடயுமே தப்பு பண்றதுக்காக தான் வந்து வந்திருப்பான் ரூம்குள்ள. அந்த டைம் தான் வந்து அங்க வந்து இவனோட சிஸ்டரையோ பொண்ணையோ அவனையும் ரேப் பண்ணிருப்பாங்க. அதனால இவன் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் உள்ள போய் அவனை போய் அடின்னு அடிச்சிருவான். இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோ பார்த்துட்டு தான் இருப்பாரு. அப்படியே அடிச்சதுல வந்து மயங்கி கீழே விழுந்திருப்பான். காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கெஞ்சிட்டு இருப்பான். அப்பதான் வந்து ஹீரோ வரதை வந்து பாத்துருவான். தயவு செஞ்சு என்னை காப்பாத்து, என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். அப்படியே ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோவுமே வந்து அப்படியே பார்த்துட்டு தான் இருப்பாரு. அப்பதான் வந்து அவன் சொல்லுவான், இங்க பாரு, எங்க அப்பா வந்து பெரிய ஆளு, எங்க அம்மாவுமே பெரியவங்க தான், நாங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, என்ன நீ காப்பாத்தினேன்னா உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாரு கார்ல. ஹீரோ வந்து கார்ல ஓட்டிட்டு இருப்பாரு. பின்னாடி வந்து அவன் உட்காந்துட்டு அப்படியே வந்து பாப்பான். இது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போற வழி இல்லையே, நீ எங்க கூட்டிட்டு போற, நீ யாரு நீ இப்படி எல்லாம் போனேன்னா நான் உன்னை கொன்னுருவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோர் இது பண்ணுவான். ஹீரோ வந்து அதெல்லாம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியலையா, நல்லா நீ யோசிச்சு பாரு, என்ன உனக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னை என் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து நீ எப்படியெல்லாம் வந்து கொடுமைப்படுத்தின, அதுக்காக உன்னை நான் இன்னைக்கு சும்மாவே விட மாட்டேன், இன்னைக்கு உனக்கு தான் கடைசி நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. என்னடா நீ சொல்ற அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு பக்கத்துல போய் கேட்பாரு. அப்படியே காரை வேகமா ஓட்டி அங்க ஒரு ட்ரக் வரும், அதுலயே போய் வந்து இடிச்சிருவாங்க. அதுதான் வந்து ஹீரோவோட பிளான். ஐயோ கார் வருதுடா, நிறுத்துடா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஆனாலுமே வந்து ஹீரோ வந்து அப்படியே போய் இடிச்சு விட்டுருவாரு. ஹீரோவும் செத்தாவோ பரவாயில்லைங்கிற கண்டிஷன்ல தான் ஹீரோ முடிவு எடுத்திருப்பாரு. ஆம்புலன்ஸ்ல இருந்து டாக்டர் நர்ஸ் எல்லாருமே வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்ப டாக்டர் வந்து இல்ல இவனுக்கு ரொம்ப அடிபட்டங்காட்டி ஸ்பாட்லயே இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹீரோவுமே வந்து தலையில எல்லாம் அடிபட்டு இருக்கும். நர்ஸ் வந்து பார்த்துட்டு இவருக்கு இன்னும் உயிர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதனால ஹீரோவுமே காப்பாத்திட்டு அந்த சிபிஆர் ட்ரீட்மெண்ட் இருக்குங்கல்ல அது பண்ணுவாங்க. பண்ணனாலுமே வந்து இவருக்கு உயிர் வந்தாலுமே வந்து இவர் என்னன்னா கோமா ஸ்டேஜ்ல இருப்பாரு ஹீரோ.
நீங்க வந்து உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து அந்த கெட்டவன் கண்ணாடிக்கார செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதை கேட்டு ஹீரோயின் அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிருவாங்க. எப்படி அவன் செத்துட்டான், உண்மையாவா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆமா, அவன் உண்மையாதான் செத்துட்டான், ஏதோ வந்து கார் ஆக்சிடென்ட் ஆகி ட்ரக்ல மோதிதான் வந்து அவன் செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிதான் போலீஸ் ரிப்போர்ட்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, அவனை எவ்வளவு பண்ணா கஷ்டம், அதுக்கு அவனுக்கு இதான் தண்டனை. அது மட்டும் இல்லாம போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, அவன் உடம்பு ஃபுல்லாவே வந்து ரொம்ப காயமா தான் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சாகட்டும், இப்படியாப்பட்டவன்லாம் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு போய் பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோவுமே வந்து கார் ஆக்சிடென்ட் பண்ணனதே ஹீரோ தான், இது எல்லாமே அவனுக்கு தெரியும், அவன் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிடுவாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி வந்து ரொம்ப வந்து ஷாக் ஆயிரும். ஷாக் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயின் பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. ஹீரோயினை வந்து அவன் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருப்பான், அந்த பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சாப்பிடும்போது வந்து எல்லாத்தையுமே வந்து புது மேனேஜ்மெண்ட் பாத்துக்குவாங்க, அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பேசியிருப்பாரு. அது அப்புறம் எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்லயுமே வந்து சைன் வாங்கியிருப்பாரு இல்ல, அந்த பிளாஷ்பேக். ஹக் பண்ணிட்டு வந்து எல்லாத்தையுமே உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது. அப்ப இது எல்லாத்தையுமே வந்து நீ பிளான் பண்ணி தான் எல்லாத்தையுமே பண்ணிருக்கிறியா, இது எல்லாமே வந்து உன்னோட அரேஞ்ச்மெண்ட் தானவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டே தான் வந்து அவர் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறதுக்காக வந்து அவங்க தேடிட்டு போவாங்க. அவங்களா, நீயே தனியா போகாத, நீ எதுக்கு கவலைப்படாத, அவன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க, வா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு தான் வந்து கூட்டிட்டு போவாங்க. இப்படி ஆயிடுச்சு அவனுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அழுதுட்டு இருப்பாங்க. அவன் ஏதோ சொல்றதுக்காக தான் கடைசி நிமிஷம் ஆக்சிடென்ட் முன்னாடி எனக்கு கால் பண்ணான், நான் தான் ஏதோ ஒரு இதுன்னு சொல்லிட்டு கால் எடுக்காம விட்டு அவன் என்ன சொன்னானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இந்த என் போன்ல செக் பண்ணு, இங்க பாரு ஹேண்ட்பேக்ல தான் என் போன் இருக்கு, எனக்கு ஏதாவது அவன் ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி சொல்லியிருக்கானான்னு செக் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் போனை வாங்கி செக் பண்ணுவாங்க, இல்ல அவன் எந்த மெசேஜுமே அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஹீரோயின் அப்படியே அழுதுட்டே வந்து நினைச்சு பார்ப்பாங்க. அப்ப நீ வந்து கடைசியா வந்து என்னை ஹக் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ண, இது எல்லாமே நீ பிளான் பண்ணி வச்சு எல்லாத்தையுமே எனக்கு எழுதி வச்சுட்டு மாத்திட்டு தான் வந்து எல்லாமே உன் பிளான் பண்ணி நீயே அவனை ரிவெஞ்ச் எடுத்துட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சு பார்ப்பாங்க. ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அவருக்கு பிடிச்ச செரி எடுத்துட்டு வந்து டேபிள்ல வைப்பாங்க. வச்சதுக்கு அப்புறமா அவர் பக்கத்துல உட்காருவாங்க. உனக்கு பிடிச்ச செரி வச்சிருக்கேன், பசிச்சா சாப்பிடு, நீ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து தொட்டு பார்ப்பாங்க. அப்புறம் வந்து ஹீரோயின் பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்ப இவங்க செரி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த பிளாஷ்பேக் தான் வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க ஹீரோயின். இப்படியே நினைச்சு பார்த்துட்டே வந்து ஹீரோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க பிஏ வந்து கடைசியா அவர் உங்களுக்கு இந்த லெட்டரை கொடுக்க சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டரை வந்து ஹீரோயின் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. ஹேண்ட் பிரிண்ட்ல தான் வந்து எழுதியிருப்பாங்க. என் மனசுல ஃபுல்லாவே வந்து நீதான் இருக்க, உனக்காக தான் நான் எப்பவுமே இருக்கணும்னு நினைச்சேன், ஒரே ஒரு டைம் சொன்ன பொய்க்காக தான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இனிமேல் வந்து உன்னை நான் எப்பவுமே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ஹீரோ எழுதியிருப்பாரு. இதோட இந்த மூவி முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.